சர்ச்சுக்கு தான் போகிறோம். எதுக்கு போகிறேன்னா அங்கே போய் காமிக்கிறேன் எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே போயிட்டுருக்க பார்த்தீங்கன்னா என்ன இது பூந்தமல்லி ரவுண்டானா? இங்கே பாருங்க மெட்ரோ தெரியுதா? எப்பயுமே நம்ம சிறுவாபுரி போகும்போதும் கரெக்டாக இந்த டேர்னிங் வரும்போது தான் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போவும் இந்த டேர்னிங் வரும்போது தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரெயின் டிக்கெட் பாருங்களா செம. ட்ரெயினில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு தெரியல. மேட்சிங் மேட்சிங்டா சாக்லேட் கொடுறா. நானும் தம்பி மேட்சிங் மேட்சிங்காக இருக்கும் பார்த்தீங்களா. சொல்லி வச்சுலாம் போடலை, ஏதாச்சும் தான் போட்டு வந்தோம். சர்ச்சில் போய் பார்க்கலாம். வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரி பிரிட்ஜு தான் வந்துக்கிறோம் பாருங்க. நெமிலிச்சேரி சுற்றி காமிக்கிற பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன். எனக்கு உண்மையிலே எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனு இந்த வரது இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக. அங்கேயே அப்படிதானே சொன்னேன். இப்பயும் இதை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்கு. காலையில் 7:30 மணிக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு நான் எனக்கு காலையில் ஏஞ்சிக்கினாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குதா ஏன்னே தெரியல. இவங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக. நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கேன். இவரை ப்ரெஷ் பண்ணிட்டு எனக்கு பசி எடுக்குது. நாளுக்கு அம்மா சொன்னா பல்லு எடுக்கிறேன். பல்லுலாம் நான் உருவாரன். நான் என் பல்லு பாரு எவ்வளோ பல பல்லு காமிக்க பல்லக்காரி கஷ்டமில்ல. பல்லே காமி பண்ணுறேன் பாருங்க. நான் எவ்வளோ என் பல்ல காமிக்கிறேன். வச்சுல ஒரு கேட்போம் கேட்காது. கிளிப் எடுத்துட்டு வரல, பேண்ட் எடுத்துட்டு வரல, எதுவுமே எடுத்துட்டு வரல. தலை குடிச்சிட்டு அப்படியே லிப்ஸ்டிக் பண்ண போட்டு பவுடர் எடுத்து வந்துட்டேன். அங்கே பாடுறோம். ஆனால் என்ன தப்பு சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தான் வந்து இருக்கும். மாலை போட போகிறேன் என் தம்பி. அதனால தான் வந்து எங்கே வட்டமா சர்ச்சாண்டா. இந்த சர்ச்சு தாங்க சூப்பராக இருக்குடா. சர்ச்சு உள்ளதான் வந்துட்டுறேங்க. ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டேன். பாருங்க எல்லாமே வாங்கிடுச்சு. மாலை போட வேண்டியதான். நான் வந்து 6 வருஷம் போடுறேன். இங்கே இருக்க வழி ஆஃப் பண்ணு. ஏனோ தானோ எடுக்குது. போட்டா சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் என் தம்பி ஆசிரியர் மேலே பேசக்கூடாது. நீ ஆசிரியர் மேலே பேசக்கூடாது. இங்கே பாருங்க ஜூஸ் குடிக்கிட்டு வந்துக்கிறாங்க மேடம். மேடம் மூஞ்சி காட்டுங்க. பசிக்குதான். அதுக்கு எதுக்கு ஆயிரீங்க? நான் அப்பயே சாப்பிட சொன்னேன். ஏன் சாப்பிடல? லெமன் ஜூஸ் போதுமா? வேற எதுவும் வேணாவா? நீ எப்போ பாரு டீயே வாங்கி குடிச்சுன்னு ஜூஸ்
சட்னி வேணாமா? வேணும்னு சொல்கிறேன், வேணான்னு சொல்கிறேன். இதெல்லாம் சொன்ன வேணான்ட்டு. நான் வேணும்னு சொன்னேன். பஸ்ஸுக்கு நான் போண்டா வாங்கம்மா. போண்டா கேட்டுச்சு. இல்லை 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 பையா. என்ன சாப்பிட்றீங்க? என்ன பஜ்ஜி? ஆ மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி இது பேர் வாழைக்காய் பஜ்ஜி. இங்கே ஒரு ஹோட்டல் கூட வெஜ் ஹோட்டலே இல்லை. எல்லாம் பிரியாணி பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நீங்கள் எதுவும் சாப்பிடல இன்னைக்கு? என்ன பண்ணுறது, தம்பியாக போயிட்டேன். அதனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மாலை போட்டனால. இன்னைக்கு ஒரு நாள் மறுபடியும் தான் மெயின் நாங்கள் நாளில் சாப்பிடுவோம். சரி. எங்கே ரெண்டு பேரும் பாவமாக உட்காந்துக்கிறோம் வர. என்ன பண்ணுறீங்க? கார் வந்து சுற்றிக்கினே இருந்து ஹேர் கலர் பண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க ஒரு மேடம். காமினார் மேடம். தெரியல மேடம் மூஞ்சு ஹேர் கலர் பண்ண தான் வந்திருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறோம்மா. டயர்டாக காலேருந்து சுற்றி எதுக்கு வந்து என்ன பண்ணுறா? ஆக்சுவலி ஹேர் கட் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணலான்னு வந்தேன். வந்ததுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா சோறு ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால பிரெட் ஆம்லேட் வாங்கிட்டு வந்து ப்ரைவேட்டாக ரூம் கொடுத்துட்டாங்க. சாப்பிடலாம். இது அவங்களே வாங்கி கொடுத்தாங்களா? அதெல்லாம் நக்குவாங்க, நம்மளே தான் வாங்கிக்கணும். நீங்கள் எப்படி வாங்கிட்டு வந்தீங்க? சாப்பிடுறோம், வீடியோ எடுக்கலாம்ல. அதெல்லாம் போயிட்டு வந்தோம். நானா? நான் எப்போ போனேன்? இப்போதான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ம். சும்மா யார் கொஞ்சம் வரைக்கும் சொன்னால் அவங்க யாருக்கும் வேணாம். இது நான் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒன்றே சொல்லுவாங்க, ஒன்றே திங்கிறா பாரு அப்படின்னு மாலை போட்டிருக்காங்க. கமால் வந்து கழுவி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நான் சாப்பிடல. இந்த மாதிரிலாம் இல்லை. பிரெட் ஆம்லேட் ஒன்று கூட இல்லை. உள்ள ஒரு க்ரீம் கூட வைக்கல. மயோனஸ் வைக்கல. 100 ரூபா அந்த முட்டை மட்டும் தான் இருக்குது. க்ரீம் சாஸ் நல்லா இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சாஸ் பாக்கெட்டாக கொடுத்தானுங்களா? அது கூட தரல. எவ்வளோ? 50. 50 ரூபாயா? அங்கேயே சாப்பிட்டா 45 ரூபா. வெளியில் 70 ருபீஸ் வந்து 80 ருபீஸ் 100 கூட வந்துடும். ஒத்துலன்ட்டு அவனுக்கே தெரிஞ்சுக்குது. 50 ருபீஸ் ஏதோ புது கடை பழுது. புது கடை பழுது அதான் ஒன்று வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை கொண்டு வச்சுருவாங்க. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி. ஆர்டிஸ்ட். நிஜமா. இப்போ டைம் என்ன? டைமா? டைம் कितना? 6. 6 3 o'clock வந்தோம். இது 6 ஆகிடுது. இதுக்கு முதல்ல ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் கட் பண்ணுவோம். ஹெவி வேலை இருக்குது. இதுக்கு மேலே உங்க ஹேர் கட் பண்ணணுமா? இதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. இது எடுத்துட்டு சரி சூப்பர். டக்கு டக்குன்னு போகணும். நமக்காக வேறு வெயிட் பண்ணுறாங்க. நம்ம வருஷம் போயிட்டீங்க? ஆமாம், அதான் வெயிட் பண்ணுங்க. தண்ணிக்குதா? அதுவும் தனியாக காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? எத்தனை பேர் கொடுப்பாங்க தெரியவில்லை. நான் வேறு ஸ்பெஷலாக பண்ணி விட்றேன்ட்டாங்க. ஹேட்டுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து கண்டிப்பாக காட்டுங்க. சும் மேடம் வந்துருக்காங்க. அவங்க வெளியே உட்காந்து இருக்காங்க. வீடியோவில் எடுக்க முடியல. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நாங்கள் உட்காந்து எடுத்துருக்கோம். நல்லா வேலை. அதான் போகிறப்ப வேறு என்ன சாப்பிடலாம்னா கேட்கலாம். போகிறப்போ சாப்பிடணுண்டா. இது பாரு என்ன முடிக்கு சாப்பிடலாம்.
போகாமல் சாப்பிடுவோம் மறுபடியும் அதாவது பிரியாணி மாதிரி பீஃப் பிரியாணி நீங்கள் சாப்பிடுங்க, நான் வேடிக்கை பார்த்தோம். சரி அப்புறம் ஜூஸ் எல்லாம் ம் ஜூஸு சமோசா காசு அது மாதிரி தான் பரவாயில்ல. இங்கே நம்ம போகிறதில்ல ஒரு ஃபிஷ்ஷு கூட இருக்குல்ல பச்சை பையன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, டிஸ்டர்ப்டும் கிடையாது. பின்னாடி யாரோ வெயிட் பண்ணுறாங்க. பாருங்க பாருங்க, உடம்பு சரியில்லை பாவம், முடிக்கு ஜுரம் வந்துட்டு இருக்குது. அப்படியே நானே வேந்து போகலாம் அந்த மாதிரி பண்ணுங்க. வாய்ப்பே இல்லை. ஸ்மூத்திங் பண்ணிட்டீங்களா ரொம்ப ஆவரேஜாக வரும். ஏன்னா ஸ்மூத்திங் பண்ணிங்கன்னா ரொம்ப டச்சர் தின்னாகிடும். பட்டர்ஃப்ளை கட் வேணும், முன்னாடி லேஸ் வேணும். அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். உங்கள் ஏழு பார்த்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண நீங்கள் என்ன பண்ணீங்க, ரொம்ப வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒளி ஆக்கி ஆமாம், எல்லாம் என்னோட தப்பு இல்லை. எல்லாம் ப்ரமோஷன் தூக்கிய முடியும். நீங்கள் கிட்ட ஒரு 5-6 பேர் அட்டென்ட் பண்ணிட்டேன் உங்கள் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இப்படி தான். ஆமாம், ஓசியில் ப்ரமோஷன். நான் ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க போது அந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணி என் முடி போயிடுச்சு, ப்ளோ ட்ரை பண்ணுறேன்னா டெய்லி ப்ளோ ட்ரை டான்ஸு போதும். இனிமேல் ப்ரமோஷன்ஸே பண்ணுறதுல நம்ம உங்களுக்கு மணி என்ன எதுக்கு சிரிக்கிறேன்? கழுத்து வேற வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. தட்டி விடு, நான் பாருங்க என்ன பண்ணுறீங்க. குளியல் குளியலா? ஹேர் வாஷ் யார் எப்படி வாஷ் பண்ணுவாங்க? இதான் பார்க்குறேன், அப்புறம் எப்படி வாஷ் பண்ணுவாங்க. பெயிண்ட் வச்சுமே கலர் கலராக வருது முடியா? பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கேன், கலரிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க முன்னாடி? யார்? நீங்கள் தான். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணிருக்கு முன்னாடி கலர்? நான் கலர் தான் பண்ணிடுறேன். கலர் இங்கே தான் பண்ணியிருக்கான். இதே கலர் தான் இங்கே தான் பண்ணுவேன். அப்படிங்களா? எப்போ? நம்மது வந்து 2 மாதம் இருக்குமா, 1 மாதம் இருக்கும். அவங்க பார்த்த மாதிரி இருக்கு. நான் 2 பேர் தான் வந்தேன். நான் இங்கே வரும்போது அப்போ கேர்ள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஆஃபர் போட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. யாரோ என் ஐடியா பார்த்துக்கிறாங்க. யாரு எங்க என் ஐடியா யாரோ பார்க்குறாங்க. உங்கள் ஐடி யாரும் பாருங்க. இல்லையா, எல்லா ஃபோனும் என்கிட்ட இருக்கு. எனக்கு தெரியும் என்னோட ரீல்ஸ் என்னன்னு. ஆ உங்கள் ஐடி தானே? அதுதானே நானும் சொன்னேன். ஆமாம், அதுதானே நானும் சொன்னேன். சரி நீங்கள் புள்ளிங்க. கட்டிங்லாம் பண்ணிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் பாருங்க செம்ம மழை பெய்யுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுல அங்கேருந்து வரக்குள்ள. செம்ம டிராஃபிக் தெரியுமா அந்த வேளச்சேரியிலேருந்து வர்றதுக்கு. ஊப்பா இப்போ தான் அவங்கள குட்டிமாக்கா வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து டிமாட்டாண்ட நினைக்கணும். சரி போயிடலான்னு நினச்சா மழை வேற பெஞ்சுது ரொம்ப. என்னன்னு தெரியல, போய் வந்து பயங்கரமாக டென்ஷன் அதிகமாகிடுச்சு. டிராஃபிக்கால் பயங்கர டென்ஷன், ரொம்ப டிராஃபிக்கு. இந்த டிஎல்எஃப் அதுனா
வேற பயங்கரமா பாய் குளிர் வந்த போய் மாதிரி இருந்துச்சு